எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ருசியான சத்து நிறைந்த வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு வாழைப்பூ வாங்கி அது மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சின்ன பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பூவோட சென்டரில் ஒரு சின்ன ஓப்பன் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு நரம்பு மாதிரி உள்ள பாட்டும் அப்புறம் ஒரு சின்ன பேப்பர் மாதிரி உள்ள பாட்டும் இருக்கும். அதை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா பூவில் உள்ளதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதை நான் கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன். அப்போது தான் நமக்கு துவர்ப்பு சுவை தெரியாது. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் சால்ட்டும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி அதில் நான் இந்த பூவை கட் பண்ணிக்கிறேன். நம்ம வாழைப்பூ கட் பண்ணும்போது கை கருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நான் சின்ன பூவை கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நான் பெரிய பூவை கட் பண்ணிக்கிறேன். நம்ம வாழைப்பூவில் மேலே இருக்கக்கூடிய ஸ்கின், அதாவது ப்ரௌன் கலர் ஸ்கின் ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி ஒயிட் கலர் எப்போ தெரிய ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதுக்காக வேண்டியே நிறைய பேர் வாழைப்பூ குக் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அதனால் இது கட் பண்ணுறது அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். இதை பொரியலாகவும் செய்யலாம், வடையாகவும் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால இதில் தோற்பு சுவை சுத்தமாக தெரியாது. ஸோ குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதை நல்லா பிசைஞ்சு விட்டு வாஷ் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால இதோட தோற்பு சுவை தெரியாது. இப்போது வாழைப்பூவை கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வடைக்கு மாவு ரெடி பண்ணிக்கிடலாம். இது செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ கடலைப்பருப்பை 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்த கடலைப்பருப்பு, தேவையான அளவு சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நான் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் பொடிசாக நறுக்கின 1/4 கிலோ பல்லாரி வெங்காயம், அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு வாழைப்பூ, அதையும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, அதையும் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் பொடிசாக நறுக்கின 5 பச்சை மிளகாய், 1/4 கைப்பிடி அளவு புதினா, 1/4 கைப்பிடி அளவு மல்லி இலை, அடுத்தது 5 கொத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கைகளாலேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இங்கே நான் எடுத்தது அதிகமான குவான்டிட்டி. ஸோ எல்லாத்தையுமே நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறேன். நாம் இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 10 டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து வடை போட்டுக்கிடலாம். இப்போது ஸ்டோர் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டிக்கிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் செஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே உருண்டை பிடிச்சி வச்சிட்டோன்னா ஈஸியாக வடையை தட்டி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாமில் வச்சுட்டு 2 கையாலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ஃப்ளாட் ஆயிரும். ஸோ ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் கையாலேயே தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உடையாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இப்போது ஒரு சைடு பொரிஞ்சு லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. எல்லா வடையும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது 2 சைடும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம்.
பாருங்கள், மொறு மொறுன்னு ருசியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.